இன்னைக்கு நாம டைனர் டெக் ஆப்பை மொபைல் வழியா எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்க போறோம். முதல்ல dobo.app அப்படின்ற வெப்சைட்டுக்கு போவோம். அங்க போனதும் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. எல்லா பிளானையும் பார்க்கலாம். இப்போதைக்கு ஃப்ரீ ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சைன் அப் செலக்ட் பண்ணுங்க. நீங்க உங்க இமெயில் முகவரி பாஸ்வேர்டை கொடுத்து சைன் இன் பண்ணலாம், இல்லனா கூகுள் சைன் இன் கூட பயன்படுத்திக்கலாம். நான் என்னோட இமெயில் பாஸ்வேர்டை வச்சு சைன் இன் பண்ண போறேன். இமெயில் முகவரி பாஸ்வேர்டை கொடுத்துட்டு அக்ரி பாக்ஸை செக் பண்ணிட்டு கிரியேட் அக்கவுண்ட் கொடுங்க. அக்கவுண்ட் கிரியேட் ஆனதும் உங்களுக்கு ஒரு இமெயில் வரும். அந்த இமெயில்ல போய் உங்க முகவரியை கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் உங்க உணவகம் அல்லது டைனர் பற்றிய விவரங்களை கேட்கும். நான் இப்போ என்னோட உணவக விவரங்களை சேர்க்கிறேன். பெயர் பெர்லின் கேஃபே, கரன்சி இந்திய ரூபாய், INR, அப்புறம் ஃபோன் நம்பர், நாடு வந்து இந்தியா, மாநிலம், முகவரி, பின்கோடு எல்லாத்தையும் சேர்க்கிறேன். கிரியேட் கண்டினியூ கொடுத்ததும் உங்களுக்குன்னு ஒரு டேஷ்போர்டு நிறைய ஆப்ஷன்களோட வரும். நீங்க சைன் அப் பண்ணும்போது ஒரு அட்மினாகத்தான் லாகின் பண்ணுவீங்க. இதுல மொத்தம் 4 வகை யூசர்ஸ் இருக்காங்க: அட்மின், வெயிட்டர், கிச்சன் மற்றும் கவுண்டர். அட்மினுக்கு தான் ஆப்ல எல்லா அதிகாரமும் இருக்கும். முதல்ல மெனுவை எப்படி உருவாக்குறதுன்னு பாப்போம். மெயின் டிஷஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி உருவாக்கிட்டு அதுக்கு கீழே ஒரு ஐட்டத்தை சேர்க்கிறேன். இப்போதைக்கு பிரியாணின்னு ஒரு ஐட்டத்தை சேர்க்கிறேன். நீங்க போட்டோ செலக்ட் பண்ணலாம், இல்லனா அப்பவே போட்டோ எடுக்கலாம். ப்ரோ யூசர்ஸ் AI மூலமா உருவாக்கின போட்டோக்களை கூட அப்லோட் பண்ணிக்கலாம். விலையை சேர்க்கும் போது கவனமா இருங்க. உதாரணத்துக்கு 259 ரூபாய்னா நீங்க 259.00 போடணும். அப்போதான் கரெக்டா வரும். அடுத்து டேபிள்களை சேர்ப்போம். இது இந்த ஆப்ல ஒரு முக்கியமான அம்சம். நீங்க ஒரு டேபிளை உருவாக்கும் போது அதுக்கு ஒரு QR கோடு தானா உருவாகிடும். அதை நீங்க பிரிண்ட் எடுத்து டேபிள்ல ஒட்டிடலாம். கஸ்டமர்ஸ் அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணா அவங்க போன்லயே நம்ம மெனுவை பார்க்கலாம். இப்போ ஒரு கஸ்டமரா எப்படி ஆர்டர் பண்றதுன்னு பாப்போம். அவங்க QR கோடை ஸ்கேன் பண்ணி மெனுவை பார்த்து பிரியாணியை ஆர்டர் பண்றாங்கன்னு வச்சுப்போம். முதல் தடவை ஆர்டர் பண்ணும்போது உறுதிப்படுத்துறதுக்காக அவங்க இமெயில் அல்லது போன் நம்பரும் பேரும் கேட்கும். ஆர்டர் கொடுத்ததும் அந்த ஆர்டர் நேரா கிச்சனுக்கு போயிடும். கிச்சன்ல இருக்கிற யூசர் எந்த டேபிள்ல இருந்து என்ன ஆர்டர் வந்திருக்குன்னு பார்க்கலாம். அவங்க ஆர்டரை தயார் செஞ்சதும் ரெடி அப்படின்னு மார்க் பண்ணுவாங்க. இந்த எல்லா அப்டேட்டையும் கஸ்டமர் தன்னோட போன்லயே பார்த்துக்கலாம். இதனால அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும். கிச்சன்ல ஆர்டர் தயாரானதும் அது வெயிட்டரோட கன்சோலுக்கு போகும். வெயிட்டர் ஆர்டரை பார்த்துட்டு அதை கஸ்டமருக்கு சர்வ் பண்ணுவார். கஸ்டமர் ரொம்ப சந்தோஷப்படுவார், ஏன்னா அவர் வெயிட்டரை கூப்பிட்டு ஆர்டர் என்ன ஆச்சுன்னு கேட்க தேவையில்லை. எல்லாம் அவர் போனுக்கே வந்துடும். கடைசியா கவுண்டர் பகுதி. இங்க எல்லா ஆர்டர்களையும் பார்க்கலாம். கஸ்டமர் கிளம்பும் போது அவங்க ஆர்டரை செலக்ட் பண்ணி பெய்டு அப்படின்னு மார்க் பண்ணலாம், அல்லது பில்லை பிரிண்ட் எடுத்து கொடுக்கலாம். அடிப்படை உறுப்பினர்களுக்கு நாங்களே மெனுவையும் டேபிள்களையும் ஒரு தடவை அமைச்சு கொடுப்போம். நீங்க அதை சரியா பராமரிச்சா மட்டும் போதும். இந்த ஆப் மூலமா உரிமையாளர் மொத்த ஆர்டர்கள், வந்த பணம், ரிட்டர்ன்ஸ்னு எல்லாத்தையும் சுலபமா கண்காணிக்கலாம். இதுல நாம வரியையும் நிர்வகிக்கலாம். நீங்க செட்டிங்ஸ்ல போய் GST வரிய மாத்திக்கலாம். நான் இப்போ SGST 2.5%, CGST 2.5% சேர்க்கிறேன். இதுல டாக்ஸ் இன்க்ளூசிவ், டாக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கு. இன்க்ளூசிவ்னா மெனுவில் இருக்கிற விலையிலேயே வரி அடங்கிடும். எக்ஸ்க்ளூசிவ்னா பில் போடும்போது வரி தனியா சேர்க்கப்படும். பெரும்பாலான இந்திய உணவகங்கள் இன்க்ளூசிவ் முறையை தான் பயன்படுத்துறாங்க. உதாரணமா எக்ஸ்க்ளூசிவ் செலக்ட் பண்ணா பில் போடும்போது வரியும் தனியா சேர்ந்து வரும். அதாவது 100 ரூபாய் பொருளுக்கு 105 ரூபாய் ஆகும். இது கஸ்டமர் மெனுவை பார்க்கும்போது விலை பிளஸ் GSTன்னு காட்டும். மிக்க நன்றி. உங்களுக்கு இன்னும் டெமோ வேணும்னா தயங்காம எங்களை அணுகுங்க. நன்றி.